வணக்கம் நண்பர்களே! மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கொஞ்சம் இடைவெளியாகி போய்விட்டது. இடையில ஒரு சைக்கிள கொண்டு வந்து குறுக்குல விட்டதுனால, எனக்கு கன்டின்யூ பண்றதுக்கு கொஞ்சம் முடியாம போச்சு. இவர் தான் ஆளவரு. இது யாருன்னா, கேட்டிய கிளி, இதுவும் ஒரு கதை என்று சொல்லி ஒரு யூடியூபர். வந்து இப்ப நேபாளத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரதர் யூபாவ பத்தி பேசிக் கொண்டிருக்கும்போது, திடீரென்று ஒரு ஆள் வந்து நேபாளத்தில, அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அறிமுகமான ஒருத்தர் திடீரென நேபாளத்திலே போய் இறங்கி அங்கிருந்து அனுபவங்கள பகிர்ந்து கொள்ளும்போது, சைக்கிள்ல கொண்டு வந்து குறுக்க விட்ட மாரி ஆயிப்போச்சு எனக்கு. ஸோ, அதனால அவர கொஞ்ச நாளைக்கு என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு பார்க்குற மாரி ஆயிப்போச்சு. கீழ அவரோட ம் அவரு இப்போதைக்கு 7 அ வீடியோஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்குண்டான லிங்க் வந்து கீழ இது பண்ணியிருக்கிறேன். அம் ரொம்ப சுவாரஸ்யமான பதிவுகளா இருக்குது. கண்டிப்பா போய் பாருங்க. அதோட உங்கள் ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போதைக்கு 9,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்துட்டு, அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Are you feeling good or no? Yeah, good, feeling good. No problem. Go. அடுத்த நீ கல்யாணத்தை நேவாளத்தை காட்டி அங்கே காட்டின கல்யாணத்தை பேச விட்டுருவோம். இங்கே ஒருத்தியா காட்டி ஜெக யோதியாக இருக்க போகிறேன். லண்டன் வேண்டாம். நல்ல குளிர்மையான ஊர், சனங்களை நல்லா கவனிக்குதல், நல்லா ஆதரிக்குதல். கடைசியா வந்து நம்ம பிரதர் கியூபா அவரை பத்தி பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட சில விஷயங்கள் எனக்கு கத்துக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஒரு நாள் நானும் பிரதர் கியூபாவும் மேல காளி கோயிலுக்கு வந்து பூஜைக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை நாள். அதனால மழையில நனைஞ்சிட்டே போற மாரி இருந்தது. ஸோ, என் கையில அம்ப்ரெல்லா இருந்தது. அப்ப நான் பிரதர் சூபாட்ட சொன்னேன், "நீங்க வந்து அம்ப்ரெல்லாக்குள்ள வந்துருங்க. மழையில நனைய வேணாம்." அப்படின்னா அவர் சொன்னாரு, "இல்ல, எங்கட நாட்டுல இது வந்து சாதாரணம். நேபாளத்துல வந்து நாங்க இருக்கிறது வந்து இமயமலைக்கு அடிவாரம் அந்த சைடு. ஸோ, அதனால எங்களுக்கு வந்து இந்த வெதர்லாம் வந்து எங்களுக்கு சாதாரணம்." அப்படின்ட்டு. என்னடா இவ்வளவு இந்த மனுஷன் இத வந்து இவ்வளவு சாதாரணமா சொல்றாரு. நான் என்ன, நமக்கு வந்து மழையில நனையிறது பிடிக்காது, ஆவாது. ஏன்னா நம்ம சவுத்துல இருந்து வந்திருக்கிறவங்க. ஸோ, நமக்கு அது வந்து செட் ஆவாது இல்லையா? ஸோ, அதனால எனக்கு அது வந்து ஒரு விசித்திரமா இருந்தது. அடே! இப்படியும் மனிதர்கள் இருக்கா. ஆனா அது வந்து ஒரு வகையில உண்மதான். இப்ப இப்ப இது போன்ற குளிர் நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து குளிர் இருக்கும், ஸ்னோ இருக்கும். அ வெயில் காலத்துலயும் இனியிலேருந்து கொடூரமா வெயில் இருக்கும். இப்ப இத்தன வந்து இதுகள தாண்டி தான் அவங்க வந்து வாழ்வாதாரத்த கொண்டு போ வேண்டியிருக்கு. அதனால நம்மளை விட அவங்களுக்கு போராட்டங்கள் ஜாஸ்தி. ஸோ, அவங்க வந்து அதுக்கெல்லாம் முன்கூட்டியே ஆயத்தமா இருக்கிறாங்க. நம்ம அந்த மாரி இதுகளுக்கெல்லாம் நம்ம ஆயத்தம் இல்லாதனால, நமக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, நமக்கு அத ஏத்துக்கொள்றது வந்து இருக்கிற சிரமங்கள் நெறைய இருக்கு. ஸோ, அதனால இந்த ஹோல் ஜேர்னிய பார்த்தீங்கன்னா, ஒரு சேலஞ்ச், அந்த அன்கம்ஃபர்டபுள வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மாரியான ஒரு இதில தான் வந்து ஏன்னா நார்மலா வந்து கார்ல ஃப்ரிட்ஜில வச்ச ஆப்பிள் மாரி அப்படியே கார்ல ஏறிட்டு, கார்ல போயிட்டு அப்படியே தான் வந்து நம்மோட வாழ்க்கை ஓடிட்டுருக்கும். ஸோ, இது வந்து அதுக்கு நேர் எதிர். ஸோ, இந்த மாரியான ஒரு சந்தர்ப்பத்தில வாழ்க்கை நமக்கு இது குடுக்கும்போது, நம்ம அத எப்படி வந்து முகம் குடுக்க போறோம்? அப்படின்றது தான் என்னுடைய மனதில இருந்த கேள்வி. ஸோ, அதனால அங்க இருந்த அசௌகரியங்கள் எல்லாம் வந்து அப்படியே நான் ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலநிலைங்கிறது எனக்கு ஒரு சிரமமா இருக்கல. என்னோட குளோத்திங் எல்லாம் அப்புறம் நான் வந்து அந்த பேட்டர்ன்லாம் மாத்திக்கிட்டேன். ஏன்னா வந்து வெதருக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்டர் ப்ரூஃப் க்ளோதிங், அவுட்டோர் வெதர் இது அதெல்லாம் வந்து இது பண்ணேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் வந்து நான் இது பண்ணதே கிடையாது. நான் பார்த்துருக்கிறேன் மத்தவங்கள. பட் அத வந்து எனக்கு அனுபவிச்சு அத உள்வாங்கிக் கொள்ளும்போது, அது வந்து ஏத்துக்கக்கூடிய மாரி இருந்தது. இல்லன்னா நம்ம வந்து ஒரு கார்ல போகக்கூடிய மாரியான க்ளோதிங்ல தான் அப்படியோ போவோம். இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயோ இதுலயோ நம்ம அந்த சேஃபா ஸ்டேஷன்ல இருந்து வீடு, வீட்ல இருந்து அந்த மாரி தானே. இது கார்னா வீட்ல இருந்து காரு அந்த மாரி. இது அப்படி இல்லையே. இது அவுட்டோர்னா அது போகும்போது இதே ஒரு வாழ்வியலா வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து அது அ பழக்கப்பட்டதா இருக்கு. நமக்கு புதுசு தானே. ஸோ, அதனால சரி இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்புறம் அப்புறம் பிரதர் ஷூபா சொன்னாரு. இந்த மாரி குளோத்திங் இதெல்லாம் வந்து டெக்கத்தலான் அப்படின்ற ஒரு குளோத்திங் ஸ்டோர் இதில கிடைக்கும் அப்படின்னு. இப்ப அது வந்து இங்க யுகேல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கு. ஸோ, அது நல்ல வேல்யூ, அந்த நம்ம குடுக்குற காசுக்கு நல்ல டிசைன்ஸ் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவமாவே இருந்தது. தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பட் ஆனா இது எல்லாருக்கும் தெரியுன்றது இல்ல தானே. ஸோ, அதனால அத வந்து உள்வாங்கிக்கிட்டேன். ஸோ, அங்க வந்து எங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த டியூட்டீஸோட நாங்க அதுகள் எல்லாம் டியூட்டி எல்லாம் முடிச்சு, அ அங்க இருந்து கிளம்பி வரும்போது, அங்க நெறைய பேரோட அனுபவங்கள் கிடைச்சது. நல்ல நல்ல நல்ல
அதாவது இந்தியன் ஓரியன்டட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்த கொஞ்சம் பேர், அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் சைடு, அப்புறம் நம்ம பிரதர் ஷூபா, அப்புறம் அங்கே கோயில் இருக்கக்கூடிய குருமார்கள் அப்படின்னு சொல்லி நல்ல நல்ல அனுபவங்கள். அது இன்னைக்கும் வந்து கிரீன் பசுமையான நினைவுகள் அப்படி இருக்குது. ஸோ திரும்ப போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. இன்னும் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதுக்கு காரணம் என்னென்னா, சுவாமி கருணா அப்படிங்கிற பேரில் ஒரு குரு இருக்கிறார் இங்கே. அவர் வந்து காலமாயிட்டார். ஸோ அதனால் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்க அதை வேறு ஒரு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ண சொன்னதுனால எனக்கு அந்த அடுத்து திருப்ப ஒரு முறை போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் சுவாமி கருணா. எனக்கு காளி கோயில் பூசை நேரத்தில் எனக்கு அந்த பிளெஸிங் கூட கிடைச்சிது அவர்கிட்ட இருந்து. Well, I can't. Very precise in their. Ooh, there. Don't snatch your hand off. Hey, have another pee. Ooh, that's. Yeah, we're gonna get it into trouble, Alfie. We put pee pipes on the floor. Hello. Hello. Look, Nanny. Get excited. Whee! We're gonna get some more. Alright. There we are. Get something more to edit. Well, only the other day somebody said, "Why are you always smiling?" I said, "Well, why not?" I mean, it's such a spoiled life. No? Bonkers, isn't it? Right. Anyway, see you later, man. You see what a lovely life I had. Unbelievable. Unbelievable. Who would have thought? Huh? அப்புறம் அங்கே இருந்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னா, அப்புறம் அதில் இருந்த ஒரு ஃபேமிலி வந்து எங்களுக்கு வந்து லிஃப்ட் கொடுத்தாங்க. பிரதர் ஜூபா வந்து அவரும் ட்ரெயினில் தான் வந்திருந்தார். இன்னொரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மான்செஸ்டர் இல்லைன்னா ஷெஃபீல்டுன்னு நினைக்கிறேன், ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க காரில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஸ்டேஷன் வரைக்கும், கமாதன் ஸ்டேஷன் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டு பிரதர் ஷூபா வந்து ட்ரெயின் எடுத்து அங்கால போயிட்டார். நான் என்னோட பிளானின் பிரகாரம் நான் வந்து அங்கேருந்து ஸ்னோடோனியா போகணும். ஸ்னோடோனியா போகிறதுக்காக நான் வந்து அங்கேருந்து 2-3 பஸ் மாறி போகணும். இது வந்து ரொம்ப ஒரு த்ரில்லிங்காக இருந்தது அந்த ஜேர்னியே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இதுவரைக்கும் நான் வந்த பயணம் வந்து எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன், கார்லேயே வந்திருக்கிறேன். இங்கே இதுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். பட் ஸ்னோடோனியாவுக்கும் நான் போயிருக்கிறேன். ஸ்னோடோனியாவுக்கு நான் காரில் வேறு வழியில் போயிருக்கிறேன். பட் ஆனால் இங்கே கமாதனில் இருந்து ஸ்னோடோனியாவுக்கு பஸ்ஸில் போகிற இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நியூ திங்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது. அதாவது கண்ணை காட்டி காட்டில் விட்ட மாதிரி இல்லை, கண்ணை கட்டி கொண்டு போய் வேற ஒரு கிரகத்தில் விட்ட மாதிரி இருந்தது. பட் ஆனால் அது சுவாரஸ்யமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் அந்த நமக்கு ஒரு பதட்டம் ஒன்று இருக்கும் இல்லையா, ஒரு புது தெரியாத ஒரு ஏரியாவுக்கு போகும்போது அது நமக்கு அந்த பழக்கமாக இருக்கிறது தெரியாது. அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே நம்ம போயிடலாம் இருக்கிற இடத்துக்கு போகும். ஒரு சைடு எக்ஸைட்டிங் இருக்கும், அப்புறம் தொலைஞ்சிருவோம்ன்ற ஒரு பயமும் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் அங்கேருந்து ஒரு 2-3 பஸ் மாறி போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதன் பிரகாரம் அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து இன்னொரு மெயின் டவுன். ஸோ அதனுடைய பேர் இங்கே வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அதில் இருந்து இன்னொரு அந்த கனெக்ஷன் நேம்கள் நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுறேன், எங்கே போய் எங்கே போனோம் அப்படின்னு. ஸோ அங்கே போயிட்டு அதில் இருந்து இன்னொரு பஸ்ஸு. இதுக்கு நான் இடப்பட்ட டைமில் இது இருந்தது. அப்புறம் பசி. அப்போ எனக்கு கோயிலில் கிடைச்ச அனுபவத்தில் சரி ஓகே இது நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இந்த வெஜிடேரியன் இந்த 1 வீக் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் ஆகிப்போச்சு. இப்போ இந்த 7 நாளில் அந்த வெஜிடேரியன் இருந்த இதில் அது அனுபவமே வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளோ காலம் நான் வந்து வெஜிடேரியன் கன்சியூம் பண்ணது இல்லை. யூஸ்வலாக வந்து அந்த 3 நாள் 4 நாளுண்டா கோயிலை விட்டு வெளியில் வந்த உடனே நான் வெஜிடேரியன். பட் இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த வெஜிடேரியன் அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஏன்னா அந்த அனுபவம் எனக்கு நல்லா இருக்குது, நல்ல மாற்றத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த வெஜிடேரியன் இதை அப்படியே கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன்.
சரியா நான் ஒரு வாரம் ஒரு ஒரு அந்த அந்த வாரத்துல இருந்து அதுக்கப்புறம் இன்னொரு 3 வீக்ஸ் எல்லாம் 4 வீக்ஸ் 1 மாசம் சரியா வந்து அத வந்து கன்டின்யூ பண்ணேன். இப்ப நான்வெஜ் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உடம்பு, மனசும் அது மாரி தான் ஃபங்ஷன் ஆகும். ஆனா நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா, ஃபுல் வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா, சாந்தமாயிருவீங்க எப்படியோ. அது உங்கள அறியாமலே உங்கள வந்து சாந்தப்படுத்திரும். ஸோ அது எனக்கு ஒரு புதுமையான ஒரு அனுபவமா இருந்தது. ஸோ அந்த ஒரு மாசம், அந்த ஒரு மாசத்தோட அது நிக்கல. அதுல அந்த சாப்பாட்டு பழக்கவழக்கத்துல கிடைச்ச அந்த ஒரு 4 வாரத்துக்கு கிடைச்ச அந்த இது வந்து, அதுக்கப்புறமும் இது பண்ணுச்சு. அப்புறம் என்னோட ம் அ உடல்நிலை கொஞ்சம் வீக் ஆகுற மாரி இருந்ததுனால, வேற வழி இல்லாம அப்புறம் வந்து வெஜிடேரியன்ல இருந்து நான் வெஜிடேரியன கன்டின்யூ பண்ற மாரி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சுவர் இல்லாம சித்திரங்கிட முடியாதுல்ல. இந்த 10 நாளும் வெஜிடேரியன் தான். அவ்வளோ வெயிட்ட தூக்கிக்கிட்டு. சாத்தியம். ஏன்னா நான் வெஜிடேரியன் பாடி பில்டர் பண்றவங்கலாம் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அது அவங்களுக்கு அந்த சாப்பாட்டு பழக்கவழக்கம் இருக்கிறதுனால, அது வந்து அவங்களுக்கு அப்படி இருக்கு. சரி. அங்கிருந்து போயி கடைசியில என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து எடுக்க வேண்டிய கடைசி பஸ் மிஸ் ஆயி போச்சு. ஏன்னா வந்து, அங்க நான் வந்து கேம்பிங் சைட்டுக்கு தான் போக வேண்டியிருந்தது. ஸோ கேம்பிங் சைட்டுக்கு போறதுக்கு, நான் போய் சேர வேண்டிய இடத்துல, நான் போய் சேர வேண்டிய டைமுக்கு போகாதனால, அந்த பஸ் இல்ல. அந்த சர்வீஸ் இல்ல. ஸோ அப்போ வந்து நான் அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு ரீரூட் பண்ணி, வேற ஒரு ஏரியாவுக்கு நான் போய், அங்க இருந்தும் பஸ் கிடையாது. ஆனா அது கொஞ்சம் பெரிய டவுனுங்கிறதுனால, அங்க இருந்து ஒரு கேப் சர்வீஸ் கிடைச்சது. ஒரு லோக்கல் கேப் புக் பண்ணேன். அந்த கேபுக்கு அங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு 7 மைல் தூரம். அது கிட்டத்தட்ட அவரு ஒரு 40 பவுண்ட் சார்ஜ் பண்ணாரு. பட் ஆனா அதே நான் வந்து பஸ்ஸில போயிருந்தா எனக்கு 2 1/2 பவுனு, 2 பவுன் தான் போயிருக்கும். பட் ஆனா அது பாருங்க வித்தியாசத்த பாருங்க. அந்த காசுக்கு உண்டான வேல்யூவ பாருங்க எப்படின்னு. டாக்ஸிக்கும் இதில போறதுக்கும் இடையில. ஸோ அங்க போயிட்டு, அங்க வந்து கேம்ப் சைட்டுக்கு போயிட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் முடிச்சுட்டு, அங்க வந்து ஒரு இது குடுத்தாங்க. இப்ப இது கூட எனக்கு புது அனுபவம் தான். ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நம்ம கேம்ப் சைட் போனது கிடையாதுல்ல. ஸோ இது வந்து என்ன சொல்றது? ஒரு சைட்டு த்ரில்லிங்கா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அனுபவிச்சது கிடையாது. இதுதான் முத வாட்டி அனுபவம். ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தோம்னா, நமக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது. புது இடத்துக்கு போயிருக்கிறோம். முத தடவ இந்த மாரி ஒரு தேவையில்லாத வேல பண்றோம். அப்படிங்கும்போது, அதில இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் வேற மாரி இருக்கும். வேற லெவல்ல இருக்கும். புது இடம் எல்லாம் வந்து இப்ப இந்த மாரி அனுபவங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும். நமக்கு வந்து அடிக்கடி அந்த மாரி அனுபவங்கள நம்ம ஏத்துக்கணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம வந்து அ நமக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள்லயும் வந்து நம்ம அத முகம் குடுக்குறதுக்கு பழகிக்கொள்ளும். இல்லைங்களா? ஸோ அந்த மாரி எனக்கு அது அங்க இருந்து அதில இருந்த கொசு தொல்ல, ஏன்னா கேம்பிங்ல எல்லாம் நல்லா இருந்தது. அந்த டென்ட்ட விட்டு வெளியில போ முடியாது. ஏன்னா அந்த கொசு தொல்ல. அ அங்க வந்து 3 நைட்டு ஸ்டே பண்ணுனேன் கேம்பிங்ல. ஸோ அதுவும் ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ஸோ அது என்ன ஏதுன்றத நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். இணைந்திருங்கள் நண்பர்களே. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.